அல்லேலூயா என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தரை துதியுங்கள். இந்த அல்லேலூயா என்ற ஒரு வார்த்தை மிக 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 முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த உலகத்துல நிறைய பைத்தியங்கள் இருக்கிறது. வேதாகமும் நிறைய இடங்கள்ல பொய் இருக்கிறது என்று சொல்லி கூடுகிற சில நிறைய பொய், அதாவது பித்தலாட்டம் பண்ணுகிற ஒரு கூட்டங்கள் உலகத்திலே எழும்பி இருக்கிறது. பேசும் பொருளாக இன்னைக்கு உலக மத்தியிலே இது இந்த காரியம் வந்து இருக்கிறது. அதனாலதான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆதியாகம புத்தகத்திலே 4வது அத்தியாயம் 26வது வசனம் சொல்லுகிறது, சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தால் அவனுக்கு ஏனோஸ் என்று பெயர். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே யெகோவா என்கிற பெயர் அங்கே சொல்லப்படவில்லை, கர்த்தருடைய நாமம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தையும் பூமியை படைத்த சிருஷ்டிகர்த்தர், அப்படிப்பட்ட சர்வ வல்ல தேவன் என்று சொல்லிதான் அவர்கள் துதித்தார்கள், தொழுது கொண்டார்கள். யூதர்கள் கையில் இருக்கக்கூடிய வேதாகமம் தோரா என்கிற சொல்லுகிற அந்த புத்தகத்திலே யாவே என்கிற ஒரு வார்த்தை அங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெத்தேலுக்கு கிடைக்க போயிட்டு என்ன பண்ணா, ஒரு கூடாரத்தை போட்டு ஆண்டவருடைய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். இப்படியாக அடுத்து நீங்கள் பார்க்கப்படும் 13வது அத்தியாயம் 4வது வசனத்தை வாசியுங்கள். ஆபிரகாம் என்ன செய்கிறார்? முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்குகிறார். அங்க போயிட்டு என்ன பண்றான்? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அங்கே நாமம் 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 என்றுதான் எல்லா இடத்திலையும் நம்ம பார்க்கிறோம். அதற்கு முன்னே என்ன பேர் இருந்தது? இதெல்லாம் பார்க்கப்படும் போது யாவே என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை, அந்த யாவே என்று சொல்லப்படும் போது சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் ஒருவரான தேவன், அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், எல்லாவற்றையும் படைத்தவர், அவர் ஜீவிக்கிறவர் என்று சொல்லுகிற அந்த பெயர் தான் யாவே என்கிற பெயர். அந்த பெயரை தான் அவர்கள் தொழுது கொண்டார்கள். அந்த நாமத்தை சொல்லி உச்சரித்து தான் வணங்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் யெகோவா என்கிற பெயர் முதல்ல யாருக்கு வெளிப்பட்டது? மோசேக்கு வெளிப்பட்டது. யாத்திராகம புத்தகம் 6வது அத்தியாயம் 3வது வசனத்தை வாசிங்க. சர்வ, அப்ப என்ன அர்த்தம்? யாவே என்றாலே சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். சர்வ வல்லவர் என்று நான் மகத்துவம் உள்ள தேவன் என்று சொல்லி உங்களுக்கு சொன்னேன். சிருஷ்டிகர் என்று சொன்னேன். சர்வ வல்லமைன்னா அவருக்கு ஈடு என உலகத்துல ஒரு கடவுளும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. வாசிங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற நாமத்தினாலே நான் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு போதும். இப்போ ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு என்ன பேர்ல ஆண்டவர் வெளிப்பட்டாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று. அந்த பேர் தான் என்ன? யாவே என்கிற பெயர். அங்க யெகோவா என்கிற பெயர் அங்கு சொல்லப்படவில்லை. அப்ப முதல்ல யெகோவா என்ற பெயர் யாருக்கு வெளிப்பட்டது? மோசேக்கு வெளிப்பட்டது. மோசேயின் இடத்தில் ஆண்டவர் பேசுகிறார், நான் யெகோவா என்கிற என்னுடைய நாமத்தினாலே நான் அவர்களுக்கு வெளிப்படவில்லை, ஆனால் உனக்கு நான் சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யெகோவா என்றால் என்ன அர்த்தம்? யெகோவா என்றால் என்ன அர்த்தம்? சதா காலமும் ஜீவிக்கிறவர். இந்தியில சொல்ல போனா அம்மேசாக்கிலே பரமேஸ்வர், நேற்றும் இன்னும் என்று மாறாதவர் என்ற பேர் தான் யெகோவா. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று சொல்லுகிறதான் யெகோவா. பைத்தியங்கள் சொல்லுகிறது யெகோவா என்கிற பெயரை தான் ஆதியாகமத்தில் எல்லாரும் தொழுது கொண்டு வந்தாங்க. மோசே அவருக்கு யெகோவான்னு வெளிப்பட்டு இருக்கு, அதனால அது முன்னாடி அந்த நாமத்தை தொழுதுகிட்டு இருக்காங்க, அதனால பொய் சொல்லுது பைபிள் அப்படின்னு சொல்லி நிறைய கிறுக்கங்க பிரதிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நீங்களா இதை தெரிஞ்சுக்கலன்னா நீங்க எங்க இருந்து பேச முடியும்? ஓடாத மானு, போராடாத மனிதன் வெற்றி கண்டதாக வரலாற்றிலே கிடையாது. மானு ஓடலைன்னா தப்பிக்க முடியாது. மானு ஓடலைன்னா மாட்டிக்கிடும், சிக்கிக்கிடும். மனுஷன் போராடலைன்னா சீரழிஞ்சு போவான். போராடுகிற மனிதனாக, ஓடுகிற மனிதனாக இருந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதனால இந்த நாட்களை வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருந்தோம்னா சாத்தான் அநேகர்களுடைய உள்ளங்களிலே இருந்து நிறைய கருத்துக்களை பரப்பி விடுவான். நம்மளெல்லாம் என்ன பண்ணுவான்? வேதத்துல பொய் இருக்குன்னு சொல்லி புளிக்கிட்டு இருப்பான். அவனை நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கணுமா வேண்டாமா? அப்ப வேதாகம அறிவு வேணுமா வேண்டாமா? இப்ப இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆண்டவராயே தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற யாவே என்கிற பெயரை உச்சரித்தார்கள்.
மோசேக்கு யெகோவா என்கிற பெயரை வெளிப்படுத்தினாரு. ஜனங்கள் அது முதற்கொண்டு யெகோவா யெகோவா என்கிறது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களிலும் வேதத்திலையும் கர்த்தர் என்கிற இடத்துல யெகோவா என்கிறதா இன்னைக்கு இருக்கிறது. ஆனா தமிழ் பைபிள்ல மட்டும் யெகோவான்ற வேர்டு ஒரு சில இடத்துல இருக்கு, மற்ற இடத்துல கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு போட்டிருக்கோம். கேரளால மலையாள பைபிள்ல பாத்தீங்கன்னா யெகோவான்றதா இருக்கு, கன்னடத்திலேயே யெகோவான்னு தான் இருக்குது, தமிழ்ல மட்டும்தான் கர்த்தர் தேவன் அப்படி இருக்கு. இந்த இடத்துல பார்க்கப்படும்போது ஒரு காரியத்தை நன்றாக தெரிந்து கொள்ளும். இதே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் அல்லாஹ்னு யாரையும் சொன்னதில்லை. அல்லாஹ்க்கு என்று சொல்லி சொல்லல. யெகோவா வேற அல்லாஹ் வேற, ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லக்கூடாது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள்? மூசா நபி எங்களுடைய நபி என்று சொல்லுகிறார். இப்ராஹிம் ஆபிரகாம் எங்க நபி என்று சொல்கிறார். ஈசாக்கு எங்க நபி என்று சொல்லுகிறார். ஆதாம் எங்களுடைய நபி என்று சொல்லுகிறார்கள். ஆனா இதே குர்ஆன்ல 25 இடத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு ஈசா நபி என்று எழுதப்பட்டிருக்கிறது. 25 இடங்கள்ல குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது. இந்த இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல அல்லாஹ்னு சொன்னாரு? கூட்டதாக வரலாறு இருக்குதா? கிடையாது. அப்ப யெகோவா வேற, அந்த தேவன் வேற, அல்லாஹ்ன்றது வேற. ஆனா இதே குர்ஆன்ல 5 இடத்துல தான் நபி முகமது நபின்ற பேர் இருக்குது. மீதி எந்த இடத்துலயும் எழுதப்படல. ஆனா என்ன அப்படின்னு கேட்டா, கிபி 6வது நூற்றாண்டுல தான் இந்த குழப்பங்கள் வந்தது. இந்த குழப்பங்களை விளைவித்து என்ன பண்ணிட்டாங்க? இந்த உலகத்துல சர்வ வல்லவர் அல்லாஹ்க்கு என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அப்படி அல்ல. வேதத்திலே அவர்கள் சொல்லுகிற அந்த நபி என்று சொல்லப்படுகிற ஈசா நபி என்று சொல்லுகிற அவர் குர்ஆன்ல சொல்லி இருக்க, அவர் வார்த்தை இறை வார்த்தையாக பரப்பட்டு வந்தார். அவருக்கு தகப்பன் இல்லை என்று சொல்லி அதே குர்ஆன்ல சொல்லி இருக்கு. இறை வார்த்தை என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் பெரிய நபி என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா மொடவனை நடக்க வைக்கிறாரு, குருடனை பார்வையிட செய்கிறாரு, எல்லாரையும் குணமாக்குகிறாரு, செத்தவனை உயிர்ப்பிக்கிறாரு. அதனால இறைவாக்கு பெற்ற அவர் வல்லமை உள்ள ஒரு நபி என்றுதான், தீர்க்கதரிசி என்றுதான் சொல்கிறார்களே தவிர அவருடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்கல. அதைத்தான் நீங்க பார்க்கணும். அப்ப உலகத்துல எத்தனையோ மார்க்கங்கள் எல்லாம் சாத்தான் தூண்டி விட்டு எல்லாரையும் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, வேதத்தினுடைய மறைபொருளை அறிவிக்க முடியாமல் இந்த நாட்களிலே எல்லாரும் என்னன்னா ஏமாந்து போயிருக்கிறாங்க. உலகத்துல பார்க்கப்படுவது கிபி 3வது நூற்றாண்டு 4வது நூற்றாண்டுகளிலே கான்ஸ்டன்டைன் என்கிற அந்த அரசன் வந்த போதுதான், ரோமா பேரரசுல வந்த போதுதான் இந்த வேதாகமத்திற்கு உயிர் வந்தது. இந்த வேதாகமத்தினுடைய காரியத்தை நாம் பார்க்கப்படும் போது இதுல இருக்கக்கூடிய சாராம்சங்களை புரிந்து கொள்ளாமல் மக்கள் என்ன பண்ணாங்க? மாத்தினாங்க. ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஆதியாகம புத்தகத்திலே நாம் பார்க்கப்படும் போது 1வது அத்தியாயத்திலே 1வது அத்தியாயம் 26வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்திலே நம்ம சரியா தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள நம்ம நேரத்தை என்ன பண்ணல? நம்ம நேரத்தை பயன்படுத்தல. அதுதான் விஷயம். வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. இந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு உலகத்துல எல்லா சபையும் கவுந்து போய் கிடக்கு. இந்த ஒரு வார்த்தையை புரிந்து கொள்ளவில்லை, ஒரு சபையும் புரிந்து கொள்ளல. ஏன் அப்படின்னா பவுல் எழுதுகிறார், ரோமருக்கு எழுதின புத்தகத்துல சொல்லுகிறார், உலகத்திலே தேவனை தேடுகிற உணர்வு ஒருத்தனுக்கு இல்ல, தேவனை பற்றி அறிவே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாட்கள்ல பார்க்கப்படும் போது சத்தியத்தை அறிந்திருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஜனங்களை விடுவிப்பான். அப்ப அப்படிப்பட்டவனுக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை தந்திருக்கிறார், அவருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். சத்திய வார்த்தை யாருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அவன் தான் ஜனங்களை விடுவிக்க முடியும், அவன் தான் தெரிவிக்க முடியும். அவன் தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஜனங்களுக்கு என்ன பண்ணுவான்? மெய்யான ஞானத்தின் மூலமாக சத்திய வார்த்தைகளை சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஆட்கள் இன்னைக்கு உலகத்துல இல்லை. அதை தான் சொல்கிறேன். எல்லா சமயம் இந்த குழப்பத்துல இருக்கு. எதுல? ஆதியாகமம் 1:26 உள்ள குழப்பம் தான். நமது நமது என்று சொல்லப்படும் போது என்ன அப்படின்னா, ஒரு கடவுள் இல்ல, உலகத்துல நிறைய கடவுள் இருக்கிறதாக இந்த ஒரு வார்த்தை வச்சு சித்தரிச்சுட்டாங்க. புரியுதா இப்ப உங்களுக்கு? நமது என்று சொன்னா இன்னும் யெகோவாவை தவிர வேற கடவுள் நிறைய இருக்கு என்பதாக யார கவுத்துனாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களும் கவுந்து போனாங்க, யூத ஜனங்களும் கவுந்து போனாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் யூத ஜனங்களும் புறஜாதிகளுடைய கடவுளை வணங்குறதுக்கு, அசுரோத்தை வணங்குறதுக்கு போனாங்க. அப்படின்னா அசிரியர்களுடைய கடவுளை வணங்க போனாங்கன்னா காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த ஒரு வார்த்தை தான். இந்த ஒரு வார்த்தை புரிந்து கொள்ளாதனாலதான் இன்னைக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னா எல்லாரும் என்ன 10 கற்பனையிலே உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளாம சத்தியத்தை தள்ளிட்டாங்க.
கடவுள் 3 பேருக்கு மேல இருக்கிறாங்க ஐயா அப்படின்றாங்க. வந்துருச்சா பிரச்சனை? அப்ப என்ன அர்த்தம்? தேவனை அறிகிற அறிவு இல்ல. இன்னைக்கு திரித்துவம், திரியேக தத்துவம் என்கிற ஒரு வார்த்தையை கிபி 6வது நூற்றாண்டுல கொண்டு குழப்பி விட்டுட்டாங்க. மெய்யான ஆண்டவரை தெரியல, இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கல் அதுதான். இன்னைக்கு ஜனங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, தேவனுடைய ரகசியத்தை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், குழப்பி கொண்டிருக்கிறார்கள், குழம்பி போய் கொண்டிருக்க. காரணம்னா வேதத்தில் இல்லாத வார்த்தையை கொண்டு வருவதற்கு காரணம் அப்படின்னா ஒரு சில வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டபடினாலே வந்த வேணதான். நமது என்று சொல்லப்படும் போது அப்போ யெகோவா தேவனுக்கு, அந்த யாவே தேவனுக்கு அடுத்து ஏகப்பட்ட கடவுள் இருக்கிறதாக அந்த இடத்திலே அவர்கள் நம்பிக்கை இந்த வார்த்தையில கவுழ்ந்து போனார்கள். அந்த இடத்திலே பார்க்கப்படும் போது ஏலோகிம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏலோகிம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நமது என்று சொல்லப்படுகிறது, அதனுடைய வார்த்தையை நாம் பார்க்கப்படும்போது அது பன்மையினுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ஒருமையிலே வருகிறது என்கிறதை உணரல. 10 கற்பனையில பார்க்கப்படும் போது நான் ஒருவர் என்று சொல்லுகிறார், எனக்கு ஈடு இணை யாரும் இல்லை, நானே முந்தினவர் நான் தான் பிந்தினவர் என்று சொல்லுகிறார். எனக்கு சமமானவர் ஒருவர் இல்லை, என்னுடைய கனத்தை என்னுடைய மரியாதையை நான் என் துதியை நான் வேற ஒருவனுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி ஒருமையிலே சொல்லுகிறார். புரியுதுங்களா? அப்ப என்ன அர்த்தம்? அந்த உலகத்துல அதாவது திரித்துவம், திரியேக தத்துவம் என்கிற ஒரு வசனத்தை இவங்களே உருவாக்கி ஒரு டாபிக்கை உருவாக்கி இன்னைக்கு உலகத்துடைய எல்லா சபையும் குழப்பத்துல கிடக்கு, மெய் தேவனை அறியவில்லை என்பதாக இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்திலே ஒரு வார்த்தை உண்டு. வெளிப்பாடு புத்தகம் 19வது அத்தியாயம் 1வது வசனத்தை 3வது வசனத்தை வாசியுங்கள். இவைகளுக்கு பின்பு பரலோகத்திலே திரள் கூட்டங்களை நாம் பார்க்கிறோம். அங்கே அவர்கள் போடுகிற அந்த சத்தத்தை, அந்த பெரும் ஆரவாரமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? ஆர்ப்பரித்தார்கள் என்று நான் பார்க்கிறேன். நல்லா புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா அப்படின்னு சொல்லி சாதாரணமா நீங்க சொல்றீங்களா? அப்படி அது வார்த்தையே கிடையாது. அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா உச்சரிப்பு உலகத்திலே யாரும் சொல்லாத அளவிற்கு அது என்ன சொல்ல வேண்டும்? அல்லேலூயா என்று சொல்லி சத்தமாக சொல்லுகிற அந்த பிள்ளைகள், அந்த ஜனங்களாக பரலோகத்திலே இருக்கிறார்கள். பரலோகத்திலே செய்யப்படுகிற பூமியிலே செய்யப்படணும்னா சபைக்குள்ள துதி இருக்குதுன்னா சபை மத்தியிலே அல்லேலூயா எழும்பணும், அல்லேலூயா வார்த்தை இருக்கணும். வேணுமா? இருக்கணுமா? இருக்க வேண்டாமா? அப்ப நீங்க என்ன எங்க சொல்லுகிறீங்க? பரலோகத்துல ஆரவாரம், ஆர்ப்பரிப்பு இருக்கிறது. அப்ப பெரு வெள்ளத்தின் சத்தத்தை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்தார். சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லி. அப்ப இந்த வார்த்தையை பார்க்கப்படும் போது 3வது வசனத்தை வாசியுங்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று மறுபடியும் ஆர்ப்பரித்தார்கள் பார்க்கிறோம். ஒரு ஆர்ப்பரிக்கிற சத்தம். இந்த சத்தத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கர்த்தர் மகிமை உங்க மேல இறங்கும், கர்த்தருடைய பிரசன்னம் உங்க மேல இறங்கும், கர்த்தருடைய கிருபை உங்க மேல இறங்கும், கர்த்தருடைய அன்பு உங்க மேல இறங்கும். இந்த வார்த்தையை சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள் பரலோகத்திலே முழக்கத்தை போல பூமியிலே முழங்குறாங்கன்னா அவர் கர்த்தரை துதிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய சபையில அல்லேலூயா சொல்ல மாட்டான், வாயிலே சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான். நிறைய சபையில அல்லேலூயா சொல்ல மாட்டான், பிசாசுடைய கட்டு இருக்குது, அதெல்லாம் பரலோகத்துக்கு போகாது. அல்லேலூயா சொல்றதுக்கு பரலோகத்துல இடமே கிடையாது. நிறைய சபையில் என்ன பண்றான்? வாயை கட்டி வச்சிருக்கிறான், பேசக்கூடாது, அந்த வார்த்தை நமக்கு இல்லை. ஐயா அதெல்லாம் சொல்லாதீங்க, நம்ம சபையில அதெல்லாம் சொல்ல மாட்டோம், அது பெந்தேகோஸ்தே அப்படின்னா. ஆனா உருப்படாதவன நீயும் உருப்பட மாட்ட, மத்தவனையும் உருப்பட விட மாட்டேங்கிற. இப்படிப்பட்ட ஒரு கூட்டங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அல்லேலூயா என்கிற ஒரு வார்த்தையை எங்கெங்கு தொனிக்க வேண்டும், ஒலிக்க வேண்டும் என்பதை வேதத்திலே சொல்லி இருக்கிற சங்கீத புத்தகம் 111வது அத்தியாயத்திலே 1வது வசனத்தை வாசியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இதயத்தோடு துதிப்பேன். துதிப்பதற்கு எந்த வார்த்தை என்று பார்க்கப்படுவது? அல்லேலூயா என்கிற வார்த்தை துதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு துதியுடைய சப்தம் அல்லேலூயா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபையிலும் சங்கங்களிலும் ஒலிக்கின்ற ஒரு வார்த்தை அல்லேலூயா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக இன்றைக்கு சபைகளுக்குள்ளே அது சொல்லப்படுகிறதுக்கு காரணம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்படியாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது நாம் பார்க்கிறோம். இது ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், எலோஹிம் என்று அங்கே சொல்லப்படுகிற நமது என்கிற ஒரு பதார்த்தம் இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் இன்னைக்கு தெரியவில்லை. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற இந்த ஒரு வார்த்தை, இந்த அல்லேலூயாவுடைய பதார்த்தத்தை நாம் பார்க்கப்படும் போது ஏலோகி என்று சொல்லப்படுகிறோம். ஏலோகி, ஏலோகிம் என்கிற வார்த்தை ஏலி என்கிற வார்த்தை. இயேசு கிறிஸ்து ஏலி, ஏலி லாமா சபாக்தான், என் தேவனே என் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏலி என்றால் என் தேவன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல பார்க்கப்படுவது ஏல் ஏல் அப்படின்னு நான் பார்க்கப்படுவது என் தேவனே என் தேவனே. அப்ப ஏலோகி என்று சொல்லப்படுவது ஒன் ஹூ இஸ் living in heaven. ஒருத்தர் வானத்திலே உயர்ந்திருக்கிற, வானத்திலே இருக்கிற, வானத்திலே ஜீவித்திருக்கிற, பரலோகத்திலே இருக்கிற அந்த தெய்வத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவர் எப்படி அழைக்கிறார் என்றால் ஏலோகி ஏலோகி என்று சொல்கிறார். என் தேவனே என் தேவனே, பரலோகத்தில் இருக்கிற பிதாவை அழைக்கின்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தையினுடைய பதார்த்தங்கள் தான், அந்த வார்த்தையினுடைய வார்த்தைகள் தான். அது சர்வ வல்லவரை அழைக்கிற அந்த ஒரு வார்த்தை ஏலோகி என்று சொன்னார். சர்வ வல்லவ தேவனை, அதாவது பரலோகத்திலே மகிமைக்குரிய தேவனை அழைக்கிற ஒரு சத்தம். அந்த வார்த்தையினுடைய சுருக்கங்கள், அதனுடைய துதிதா என்ன அப்படின்னு பார்த்தா ஹல்லேலூயா என்று நாம் பார்க்கிறோம். இப்படியாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகம புத்தகத்திலே 5வது அத்தியாயம் 7-8 வசனங்களை வாசிங்க. என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்ப இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் என்கிறது ஒருமையில தான் இருக்கிறது தவிர பன்மையினுடைய வார்த்தை கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கு, பன்மையினுடைய வார்த்தை இங்கே சொல்லப்படவில்லை. என்னை அன்றி வேற தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்கிற ஒரு பதார்த்தத்தை நாம் வாசிக்கிறோம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பாக ஒரு சொர்வத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் கண்டிப்பாக சொல்லுகிறார். அவர் ஒருவர் என்கிற ஒருமையினுடைய பதார்த்தத்தை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியாக இந்த நாட்களிலே அநேகர் ஏலோகிம் என்கிற வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டு பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நிறைய கடவுள் இருக்காங்க, 3 பேர் இருக்கிறாங்க என்கிற ஒரு வார்த்தையை சொல்லிதான் இன்னைக்கு செத்து கொண்டிருக்கிறது சபைகள். தேவனை அறியாம எல்லா சபையுமே தன்னை தானே கெடுத்துக் கொண்டிருக்கிற சபைகளாக இருக்கிறது. இதை பார்க்கப்படும் போது வசனத்திலே உங்களுக்கு தெரியும், அடோனே எகாட் என்று நாம் வாசிக்கிறோம். அடோனே என்று பார்க்கப்படும் போது என்ன அப்படின்னா God is one alone என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரே தேவன் தான் தனிமையிலே இருக்கிறார், அனாதியா இருக்கிறார். அதான் அடோனே என்று சொல்லப்பட்டா என்ன அர்த்தம்? அடோனே எழுதிக்கிடுங்க. அடோனே என்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டாக்க தேவன் அனாதியா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. There is no other God. அப்ப தேவன் சொல்லுங்க அடோனே என்று சொல்லப்படும் போது அவர் லார்ட், அவர் God is the only one true God என்று நாம் பார்க்கிறோம். ஒரே தேவன் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். யோவானுடைய புத்தகம் 1வது அத்தியாயம் 10வது வசனத்தை வாசியுங்கள். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. இன்னைக்கு அந்த கதை தான். படைத்தவர் யார் என்பது இன்னைக்கு தெரியல, அன்னைக்கும் தெரியல, இன்னைக்கும் தெரியல. இன்னைக்கும் குழப்பம் தான் ஜனங்களுக்குள்ள. யாரு படைச்சான்னு தெரியல. இயேசு 2000 ஆண்டு ஆச்சு, இப்பதானே வந்தாரு, அவரா படைச்சாருன்னு கேள்வி கேட்கிறார். என்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனா? அவர் உலகத்தில் இருந்தார். யார்? இந்த இயேசு முன்னாடி உலகத்தில் இருந்தவர் தான். ஆபிரகாம் நான் என்னை காண ஆசையா இருந்தான், கண்டு கழிவுதான், ஆபிரகாமுக்கு முன்னதாகவே இருக்கிறேன் என்று சொன்னாரா இல்லையா? அப்ப அன்றைக்கு இருந்தவரும் அவர்தான், இன்னைக்கு இருக்கிறவர் அவர்தான், நாளைக்கு வருகிறவரும் அவர்தான் என்கிற அந்த அறிவு இந்த உலகத்துல ஜனங்களுக்குள்ளே இல்லை என்பதாக இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அதனால இன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? ரம்பட் எடுத்து வாசிப்பாங்க, ஷெமா இஸ்ரேல் என்று சொல்வார்கள். அப்ப என்ன அர்த்தம்? இஸ்ரேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் ஒருவரே கர்த்தர், ஷெமா இஸ்ரேல். பார்த்திருக்கீங்களா? எல்லா இடத்துலயும் அவங்களுடைய ரம்பட்டை ஊதின உடனே சொல்லுகிற வார்த்தை ஷெமா இஸ்ரேல். அப்ப என்ன அர்த்தம்? இஸ்ரேலின் தேவனாய் இருக்க கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நல்ல பாடமா இருக்கிறான், நல்லா தெளிவா இருக்கிறான். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சுக்கிட்டான். 10 கற்பனை அதையே பிடிச்சுக்கிட்டான். அப்ப அவளுக்கு தெரியும்
யாவே என்கிறவர் ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்க அவர் ஒருவராய் இருக்கிறார். அந்த யெகோவா ஒருவர் தான் என்பது இந்த உலகத்திற்கு அவர்களுக்கு தெரியும், இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு தெரியல. அப்படினாலே இந்த இடத்துல நாம் பார்க்கப்படும்போது அடோனே என்று சொல்லப்படும்போது அடோனுடைய பதார்த்தத்தை நாம் பார்க்கிறோம். அடோனே எழுகினோ என்று சொல்றார். பெர்க்மான்ஸ் பாட்டுல அடோனே எழுகினோ என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், பாட்டுல சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா the power of God, சர்வ வல்லமுள்ள தேவன், அவருக்கு மேல ஒருத்தருமே கிடையாது என்பதாக அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகம புத்தகம் 6வது அத்தியாயம் 4வது வசனம் 5வது வசனம் 13வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். என்ன சொல்லி இருக்குது? இஸ்ரவேல் ஜனத்துடைய நம்பிக்கை என்ன? ஒரே தேவன் தான், 2 பேரும் 3 பேர் எல்லாம் கிடையாது. அவங்கள்ட்ட எல்லாம் போய் ட்ரினிட்டி, திரி தத்துவம், ஏக தத்துவம் அப்படின்னாக்கா பலார்னு ஒண்ணு விட்டுருவான், மூஞ்சில துப்பி ஒரு அடி கொடுப்பானுங்க, தலையில ஓங்கி ஒரு குட்டு குட்டுவானுங்க. இன்னைக்கு அதான் செய்யறாங்க. கடவுள் இன்னொரு கடவுள்னு சொன்னா அவனை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். இதுல சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? உபாகமம் 6ல நம்ம வாசிக்கப்படும்போது 4-5 வாசிக்கப்படும்போது தெளிவாக சொல்லுகிறது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்புறம் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஒரே தெய்வம் தான், அந்த தெய்வனிடத்திலே நீ அன்பு கூற வேண்டும், அந்த தெய்வத்துக்கு நீ கனத்தையும் மரியாதையும் செலுத்த வேண்டும் என்கிறது தான் இஸ்ரவேலுடைய கொள்கையும் கோட்பாடும் தத்துவமாக அவருடைய நம்பிக்கையுமாக விசுவாசமாக இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது? இன்னைக்கு இருக்கிறவங்கள்ட்ட அந்த விசுவாசம் கிடையாது. இன்னைக்கு என்ன அப்படின்னா திரி தத்துவம், திரியேக தத்துவம் என்கிற வேதத்திலே சொல்லாத வார்த்தையை சொல்லி குழப்புகிற ஆவிகள் நிறைய இருக்குது. ஜகரியா 14வது அத்தியாயம் 9வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாக இருப்பார், அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். அப்ப முடி வந்துருச்சா? ஆண்டவர் வந்த பிறகும் அவர் சொல்லுகிறார் அந்நாட்களில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யாவே என்கிற அந்த ஒருமை என்று சொல்ல அந்த ஒரே தேவன் தானே தவிர ஏலோயிம்ன்ற பதார்த்தம் எதை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க எதுக்கு அடையாளத்தை சொல்றாங்க அப்படின்னா என்ன எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அவங்க சொல்லுகிற இந்த ஒரு வார்த்தை இந்த உலகத்திலே அநேகர்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுது? குழப்பத்தை கொண்டு வருகிறது. வாசனத்தை வாசிங்கள். ஆதியாகம புத்தகம் 18வது அத்தியாயம் 2வது வசனத்தை வாசிங்கள். பெரிய அறிவாளி மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க இந்த வசனங்களை குறித்து. தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 3 புருஷர், தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கப்படும்போது 3 புருஷர்கள் எதிரே நின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மம்ரேயின் சமபூமியிலே ஆண்டவர் தரிசனமாகும் போது ஆபிரகாமுக்கு முன்பதாக அங்கே 3 புருஷர் அவர்களுக்கு எதிராக நின்றார்கள் என்று பார்க்கிறோம். அந்த 3 புருஷர்கள் 3 கடவுளா? இத புரிஞ்சுக்கலையே. இதத்தான் என்ன பண்றாங்க? அங்க பாத்தீங்களா ட்ரினிட்டி இருக்குது, திரியேக தத்துவம் இருக்குது, திரித்துவம் இருக்கிறது சொல்லி இந்த வசனத்தை அடையாளத்தை கொடுக்கறாங்க. உலகத்தில் உள்ள சபைகளும் பைபிள் காலேஜ்லயும் எவ்வளவு அதுக்கு ஒத்து போகுதா? ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்குதா? எப்போ இப்படியெல்லாம் ஜனங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை கொண்டு வராங்க? அப்ப ஆண்டவர் இதுக்கு அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. அதே ஆதியாகம புத்தகத்துல 19வது அத்தியாயம் 1வது வசனத்தை வாசிங்க. அந்த 2 தூதர்கள் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். அப்ப 3 பேர்ல ஒருத்தர் தேவன், 2 பேர் யாருங்க ஐயா? 2 பேர் தூதர்கள். அப்ப 3 பேர் என்ன கடவுளா? 3ஆக சொல்லப்பட்டிருக்கா? திரித்துவம்னா அது 3 பேர் கடவுளா? எங்க இருக்கு வசனம்? அந்த 2 பேர் தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இங்க நாம் பார்க்கிறோம். யோபனுடைய 38வது அத்தியாயத்திலே 4ல் இருந்து வாசிங்க. இந்த தேவபுத்திரர்கள் யார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துவது நீ எங்க இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. 7வது வசனம் சொல்லுங்க. அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள் எல்லாம் ஏகமாய் பாடி தேவபுத்திரர்கள் கெம்பீரித்தார்கள். அப்ப உலகத்தை படைக்கப்படும் போது தேவபுத்திரர்கள் அங்க இருக்கிறார்கள். அது மனுஷங்க கிடையாது. அந்த தேவபுத்திரர்கள் யாருங்க? தேவ தூதர்கள். நல்லா தெரியும்.
இப்போ தேவதூதர்னா யாருன்னு தெரிய மாட்டாங்க, தேவபுத்திரன் யாருன்னு தெரிய மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த மூன்றை சொல்லப்படும் போது அங்க மூன்று பேர்கள், அந்த ஏலோகிம் நமது என்று சொல்லப்பட்டா ஏலோகிம் அப்படின்னா அந்த மூன்று கடவுள் என்று. இப்ப அந்த ஜனங்களை குழப்பறதுக்கு இது வேற வேணுமா? நீங்க உலகத்தில் உள்ள சபையெல்லாம் இதைத்தான் சொல்லி குழப்பி கொண்டு இருக்கிறது. இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பாருங்க, ஒரு காரியத்தை நன்றா சொல்ல வேண்டும். யூத மதம் இருக்கிறது, கிறிஸ்துவ மதம் இருக்கிறது, இஸ்லாம் மதம் இருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கப்படுவது அதுக்கு முன்னாடி கிறிஸ்துவ மதமும் அதாவது உருவாகுவதற்கு முன்னாடி என்ன அப்படின்னா யூத மதத்துடைய கொள்கைகளோடு ஜொராஸ்ட்ரியம் என்கிற ஒரு மதம் இருந்தது. என்னது? ஜொராஸ்ட்ரியம் என்கிற ஒரு மதம் இருந்தது. அவர்களும் இந்த தெய்வீக நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்டாக்க, இறைவன் யார்கிட்டையும் பேச மாட்டாரு, இறைவன் அப்படியே இருப்பாரு, யார்கிட்டையும் பேச மாட்டாரு. அங்க இருந்து ஒரு தூதன் தான் வந்து இங்க சொல்லுவான். அது யாருக்கு சொல்லுவான்னா, ஒரு இறை தூதன் வந்து யாருக்கு சொல்லுவான் அப்படின்னா இறை மனிதனுக்கு சொல்லுவான், தீர்க்கதரிசி சொல்லுவான், அவன் மனுஷனுக்கு சொல்லுவான். அந்த கொள்கை எங்க இருந்தது? ஜொராஸ்ட்ரியத்திலே இருந்தது. அது எங்க இருந்து வந்தது என்று பார்க்கப்படும் போது யூத மதத்தினுடைய கொள்கையின் கோட்பாடையும் திருச்சி மறுச்சி அதை என்ன பண்ணியிருக்காங்க, உருவாக்கி இருக்கிற ஒரு மதம், ஒரு மார்க்கம். அதுல இருந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இஸ்லாமுடைய அந்த மதத்தினுடைய கொள்கையின் கோட்பாடும் இந்த யூத மதத்தினுடைய கொள்கையின் கோட்பாடும் அப்படியாக ஒன்றாக கொஞ்சம் கொஞ்சமா கலப்படமாகி இணைத்து விட்டார்கள். அப்படியாக வரும்போது அவங்க பார்த்தாங்க என்ன அப்படின்னு கேட்டாக்க, இதுதான் ஒட்டமானுடைய காலத்துல இஸ்லாம் உலகம் முழுவதும் பரவதுக்கு காரணம் அப்படின்னா, அன்னைக்கு சொராஸ்ட்ரியம் வந்து ஐரோப்பிய தேசத்திலே, சிரியா தேசங்களிலும் எல்லா இடங்களிலும், துர்க்கிலையும் எகிப்திலையும் எல்லா இடத்துலயும் இருக்கிற நேரத்துல என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டாக்க, இவங்க இஸ்லாமுடைய மார்க்கம் வரும்போது இதுல பாருங்க, இஸ்லாம் மார்க்கம் எப்படி வருது பாருங்க. அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கிறாராம். அந்த அல்லாஹ்வுக்கு அடுத்து அவர் பேசவே மாட்டாராம், அவர் சர்வ வல்லவராம். அவருக்கு அடுத்து யார் வர்றா அப்படின்னு கேட்டா, ஒரு தூதன் வந்து திருப்பி ஒரு நபிக்கு கொடுக்கிறாரு. அப்புறம் அவர் மனுஷன். அப்ப இந்த கொள்கையும் அந்த கொள்கையும் சேர்ந்துருச்சுன்னா அங்க இருந்து என்ன பண்ணிருக்கான் அப்படின்னாக்க, கலப்படமாக கொண்டு வருகிற ஒரு உபதேசம் தான் எது? இஸ்லாமுடைய உபதேசம். அதனாலதான் அவங்க யெகோவாவை ஏற்றுக்கொள்ளல, அந்த யாவே தெய்வத்தை அவர்கள் அறியவில்லை. அதனாலதான் அவங்க அல்லாஹ்வுக்குன்னு சொல்லுகிறாங்க. மூசா நபியை பத்தி சொல்லுகிற, ஆபிரகாம் இப்ராஹிமை பத்தி பேசுற, இயேசு கிறிஸ்து ஈசா நபியை பத்தி பேசுற, அவர்கள் எல்லாம் அல்லாஹ்னு சொல்லவே இல்லையே. அப்ப உனக்கு எப்படியா கிபி 6வது நூற்றாண்டுல வந்திருக்கிற நீ எப்படி பேசலாம் என்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்ப அந்த குழப்பமே எப்ப வந்திருக்குன்னா, கிபி 6வது நூற்றாண்டிலே எல்லா குழப்பங்களும் எல்லா இடத்திலையும் எல்லா மார்க்கங்களும் பல இடங்களிலே தோன்றி பெரிய பிரச்சனைகள் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். இப்படியாக ஜூதாதீசன், அதாவது அவர்களுடைய மதம் யூத மதம் என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு பார்க்கப்படும் போது இது எல்லாமே எங்க இருந்ததுன்னா ஆபிரகாமுடைய மார்க்கத்திலிருந்து வந்ததுன்னு சொன்னா அது ஒத்துக்கொள்ள முடியாது. ஆபிரகாமுடைய மதத்தில் இருந்ததுன்னா ஈசாக்கு வராரு, யாக்கோவை ஏன் காட்டுறாரு, இதுக்கு அடுத்து யாரை காட்டுறாரு? அப்படியாக தாவீதை காட்டுகிறாரு, தாவீதனுடைய குமாரன் இயேசுவை காட்டுகிறாரு. இந்த வழி என்ன வழி அப்படின்னா, இந்த வழியை வரும்போது இயேசு கிறிஸ்து யாரை காட்டுறானா, யெகோவாவை காண்பிக்கிறார், பிதாவே என்று காண்பிக்கிறார். அப்புறம் சொல்லாரு, பிதாவும் நானும் ஒன்றா இருக்கிறோம். இதுவரைக்கும் பிதாவை கண்டு நீ அறியலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். பிதாவை காண்பியா எங்க எப்படிப்பா காட்ட முடியும்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? இவர் தான் அவர் என்கிற ஒரு உணர்வு ஆட்கள் இந்த உலகத்துல கிறிஸ்துவ சமுதாயத்திலையும் கிடையாது, கிறிஸ்துவ போதர்கள் வாயிலையும் கிடையாது, வேதத்தில் இருக்கக்கூடிய மறைமுறை சொல்வதற்கு ஒருவரும் இல்லை. இன்னைக்கு குழப்பத்தில் இருக்காங்க. அப்ப எப்படிங்க ரட்சிக்கப்பட முடியும்? புரியுதுங்களா உங்களுக்கு? ஆதியாகமத்தில் இருக்கக்கூடிய முதல் அதிகாரத்துடைய ரகசியமே இன்னைக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கப்படும் போது வேதத்திலே சொல்லியிருக்கிற ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. தானியேலுடைய புத்தகம் 8வது அத்தியாயம் 12-14 முக்கியமான ஒரு வார்த்தையை வாசிங்க. தானியேலுடைய புத்தகம் 8வது அத்தியாயம் 12-14 வார்த்தையை ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக இந்த உலகத்திற்கு தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தானியேல் 8வது அத்தியாயம் 12-14 வாசிங்கள். பாதகத்தின் நிமித்தம் அன்றாட பலியோட கூட அதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அது சத்தியத்தை தரையிலே என்னாச்சு? சத்தியத்தை தரையிலே தள்ளிட்டு. புரிஞ்சுக்கிட்டா இப்போ உங்களுக்கு? அப்போ உலகத்துல சத்தியத்தை என்ன பண்றாங்க? அந்த சாத்தானுடைய அந்த தன்மை என்ன பண்ணுதுன்னா, உலகத்துல இந்த குழப்பமான உபதேசம் வர்றதுக்கு காரணம், இந்த குழப்பமான உபதேசத்தின் மூலமாக சத்தியத்தை தள்ளி விட்டார்கள். இன்றைக்கும் ஊழியக்காரங்க எல்லாரும் சத்தியத்தை தள்ளிடுவாங்க.
யாவேனா யாரும் தெரியாது, யெகோவானா யாரும் தெரியாது, இயேசு கிறிஸ்துனா யாரும் தெரியாது. ஒரே தேவன், இஸ்ரவேலை கேளு உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் ஒருவர் என்ற அந்த வார்த்தையும் தெரியாது. அப்ப சத்தியத்தை தள்ளிட்டாங்க, எல்லாரும் தள்ளிட்டாங்க. புரியுதா இப்ப உங்களுக்கு? தானியேலுடைய தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 14 வாசிங்க. அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும். அப்ப என்ன அர்த்தம்? 2300 வருஷங்களுக்கு இந்த சத்தியத்தை பூமியிலே மறைத்து விடுவார்கள், மாத்தி விடுவார்கள். இதான் புரிஞ்சுக்கணும். அந்திய காலத்துல, கடைசி காலத்துல தான் இது வெளிப்படும். அவர்தான் தேவன் என்பதை அறிகிற அந்த அறிவு ஆற்றல் எப்ப வரும்னா 2300 ராப்பகல் காலங்கள்ல தான் இது வெளிப்படும். அது வரைக்கும் உலகத்துல மறைபொருளா தான் இருக்குது. கடைசி காலத்துடைய சத்தியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுதான் எண்ட் டைம் மெசேஜ். இதுதான் உண்மையான ஒரு வார்த்தை. இத்தனை ஆண்டுகள் இந்த ரகசியம் வெளியில வராது, இந்த சத்தியத்தை தரையிலே தள்ளிவிட்டார்கள் என்பதாக இந்த இடத்துல வேதத்திலே தீர்க்கதரிசியும் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசியுங்கள் ஏசாயாவுடைய புத்தகம் 59வது அத்தியாயம் 14வது வசனத்தை வாசிங்க. நியாயம் பின்னிட்டு அகன்றது. பாருங்க, நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியிலே யதார்த்தமாய் வந்து சேரக்கூடாமல் போயிட்டு. சத்தியம் சபைகளே வராது. என்னாச்சு? சத்தியம் என்னாச்சு? வரவே இல்லை. இப்போ எல்லா சபையிலும் சத்தியம் வருதா? சத்தியமே இல்லை. சத்தியம் இல்லாம ஆராதனை ஓடிக்கிட்டு இருக்கு. சத்தியம் இல்லாம எல்லாம் துதி ஆராதனை ஓடுது, எல்லா ஆராதனையும் பண்றாங்க. ஆனா சத்தியம் இருக்கான்னு பார்த்தா சத்தியம் இல்லை. ஏன்னா உள்ள சபைக்குள்ள சத்தியம் வர மாட்டேங்குதான், வந்து சேரவே மாட்டேங்குதா. சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இல்லை. வசனம் தெளிவா சொல்லு, தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிற இது வார்த்தை யதார்த்தமாய் இடறித்தனம் போச்சு. அப்ப என்னாச்சு? விலகி போயிட்டு என்பதாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வசனம் சொல்லுகிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கப்படும் போது சத்தியம் சொல்லுகிற கலாத்தியருடைய புத்தகம் 1வது அத்தியாயம் 8வது வசனத்தை வாசிங்கள். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷம் அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உலகத்தில் இயேசு கிறிஸ்துக்கு அப்புறமாக வேதத்திற்கு புறம்பாக நிறைய சத்தியம் வருது, நிறைய புஸ்தகம் வருது, நிறைய தீர்க்க தரிசனம் வருகிறது என்றால் அதெல்லாம் எது? அது சாத்தானுடைய ஏற்பாடு, அது சாத்தானுடைய மார்க்கம், அது சாத்தானுடைய உபதேசம், அது சபிக்கப்பட்ட ஒரு காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. தள்ளுபடி ஆகமங்களில பேய் பிசாசுகளே அதிகமாய் சொல்லப்படுகிறது. ஆகமடினாதான் தள்ளுபடி ஆகமங்கள் சில புத்தகங்களை தள்ளி விட்டுட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, பல சாத்தான்களுக்கு பல பேர்கள் இருந்ததாம். அவருடைய வழிகள் எல்லாம் அவர்களுக்கு பேரெல்லாம் வச்சு அந்த புத்தகத்துல இருந்தது. அது ஏனோக்கு புத்தகத்திலே இருந்தது. இப்படியாக பல புத்தகங்களில் இருந்தது. ஆனா அவர்களே ஆட்சி செய்வார்களாம், அவங்களே தண்டனை கொடுப்பார்களாம், அவங்களே நீதி பண்ணுவாங்களாம். அப்போ சாத்தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்க ஒரு பேர் வச்சுக்குவாங்களாம், அவங்க ராஜாவா, அவர் கடவுளாம், அவங்களே நீதி நியாயத்தை விசாரிப்பாங்களாம் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனபடினா அது தள்ளுபடி ஆகமாக அவர்கள் தள்ளி விட்டார்கள். அவங்களே உலகத்தில் என்ன பண்ணுவாங்களாம், மரண தண்டனை எல்லாம் கொடுப்பாங்களாம். சாலமனின் ஞானம் என்ற புத்தகம் ஏனோக்கின் புத்தகத்திலே இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனபடினா அதை தள்ளுபடி ஆகமத்திலே தள்ளி விட்டார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதியை நாம் வாசிக்க வேண்டும். ரோமருடைய புத்தகம் 3வது அத்தியாயத்திலே 10லிருந்து 12 வரைக்கும் வாசிங்க. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அப்ப என்னாச்சு? உலகத்துல நீதிமான் இல்ல, நீதியும் இல்ல, சத்தியமும் இல்ல, ஒண்ணுமே புரிஞ்சு கொள்ளல, உணர்வுள்ளவன் இல்ல. அது தேடுற மாதிரி அவன் உணர்வு இல்ல. அப்புறம் தேவனை தேடுகிறவன் இல்ல. அப்படின்னா மெய்யான தேவனை தேடுகிற ஆட்களை தேடி பார்த்தா கிடைக்கல. யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க மூலமா தான் அந்த உலகத்திற்கு என்ன அப்படின்னா விடுதலையே வரும். ஜனங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வருவாங்க. எல்லாரும் வரமாட்டாங்க, எல்லாருக்கும் தெரியாது, சொல்ல முடியாது. அதைத்தான் நாங்க சொல்லுகிறார். யாரோ ஒருத்தர் தான், யாரோ ஒருத்தர் மூலமாகத்தான் கர்த்தர் செய்வார். ஆனா ஜனங்களுக்கு சபைக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு என்று வாசிங்க. ஏசாயா புத்தகம் 34வது அத்தியாயம் 16வது வசனத்துல பரிசுத்த ஆவி, நல்லா கேளுங்க, ஆங்கிலிகன் சர்ச்சில் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஆங்கிலிகன் சர்ச்சில் ஒரு வார்த்தை இருக்கிறது, எல்லாருக்குமே தெரியாது இந்த வார்த்தை.
அந்த ஆங்கிலிக்கன் சர்ச்சில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தெளிவாக ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டாக்க, இந்த உலகத்துல பாருங்க, இங்க கவனிங்க, ஆர்டிகல் 1ல சொல்லி இருக்கு, ஆங்கிலிக்கன் சர்ச்சினுடைய ஆர்டிகல் 1ல சொல்லி இருக்குது, ஆவியானவர் என்கிறவர் பிதாவினிடத்திலிருந்தும் குமாரனிடத்திலிருந்தும் புறப்படுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? ஒரே தேவன் தான் ஆவியா இருக்கிறாரு, அவர் தான் பிதாவினிடத்திலையும் வராரு, அவர் தான் குமாரனிடத்திலையும் இருக்கிறாரு, ஆவியானவர் ஒருவரே. அதைத்தான் இயேசு சொல்றார், தேவன் ஆவியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 1ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஆங்கிலிக்கன் சர்ச்சினுடைய பாடத்துல வருது. பாத்தீங்களா? அப்போ ஒரு சில சபைகள் என்ன செய்யறது, ஒரு கண்டுபிடிப்பு இருக்கிறது, ஒரு ஆலோசனைக்கு தேடும்படியாக இருக்கிறது. அப்படி ஒருவர் கண்டுபிடிச்சதான் கால்வின் என்கிறவர் வேதாகமத்தினுடைய நிபுணர், வேத ஆராய்ச்சியாளர். அவருடைய கொள்கை கோட்பாடத்தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் எல்லா சபையிலையும், இன்னைக்கு லுத்தரன் சர்ச்சா இருக்கட்டும், மெத்தடிஸ்ட் சர்ச்சா இருக்கட்டும், எல்லா சபையிலுமே கால்வினுடைய கொள்கையை தான், தத்துவத்தை தான் இன்னைக்கு ஏற்றுக்கொள்கிறாங்க. வேத ஆராய்ச்சி எல்லாருக்கும் கிடைக்காது, தேடுதல் எல்லாருக்கும் கிடைக்காது. இது என்ன என்று பார்க்கப்படும்போது கிரேக்க சபையில இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஆவியான தேவன் ஒருவராகவே இருக்கிறார், ஊழியங்களிலே வித்தியாசங்கள் இருக்கிறது, கர்த்தர் ஒருவரே என்கிறத பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற வார்த்தையை யார் சொல்லுகிறா அப்படின்னாக்க, கிரேக்க சபையிலையும் சொல்லுகிறாங்க. வேத சாஸ்திரிகள், தர்க்க சாஸ்திரிகள் விளக்கி காட்ட முடியாத ஒரு மறைபொருள் என்று தீர்மானித்து திரித்தத்துவம் ஏக தத்துவத்தை நீங்க பேசாதீங்க அப்படின்னு சபையில தடை போட்டுட்டாங்க. அதனால திரியேக தத்துவம் திரித்துவமும் சபைகளை இன்னைக்கு பேசுகிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு தெரியல அப்படின்ற ஒரு காரியத்தை கொண்டு வந்தார்கள். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்குது. ஏசாயாவுடைய புத்தகம் 34:16 வாசிங்க. கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசிங்க. இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். புரியுதுங்களா? அல்லேலூயா. தேவனுடைய ஆவினால தான் கற்றுக்கொள்ள முடியும், தேவனுடைய ஆவினால தான் தெரிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய ஆதாரங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாருக்கும் தெரியாது. இன்றைக்கும் என்ன அப்படின்னு கேட்டாக்க, இஸ்லாமியர்கள்டையும் சரி யூதர்கள்டையும் சரி என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஒரே ஒரு வார்த்தை, யெகோவா என்கிற தேவன் ஒருமையில இருக்கிறார், பன்மையிலே இல்லை என்கிற ஒரு வார்த்தை அந்த மதத்திலே இருக்கு, இந்த மதத்திலே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அது புரியவில்லை என்பதாக இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். மெய் தேவனை அவர்கள் அறியவில்லை என்பதாக புரிதல் இல்லாத ஒரு காரணத்தினால இன்றைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாக்க, எபிரேயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டாக்க, அந்நிய கடவுள்களை என்ன பண்ணாங்க பின்தொடர்றதுக்கு காரணம் அப்படின்னா, வேதத்தை சரியாக புரியாததனாலதான் அந்நிய கடவுள்களை பின்தொடர்ந்தார்கள் என்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதுக்குதான் அப்போஸ்டேசியா என்று சொல்லப்படுங்க. அப்போஸ்டசியா நல்லா நோட் பண்ணிக்கிடுங்க. அப்போஸ்டசியா என்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, வழி விலகி போகுதல், விசுவாச துரோகம். சபைகளுக்குள்ள எப்படி வழி விலகி போகுதல், விசுவாச துரோகம் மனிதனுக்குள்ளே வந்தது. இவங்க என்னென்னவோ தத்துவங்களை சொன்னாங்க. நான் அடுத்து உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஏசாயாவுடைய புத்தகம் 40வது அத்தியாயம் 18வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை யாருக்கு நீங்கள் ஒப்பிடுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு சமமாக ஒருவரும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தெய்வத்துக்கு ஒப்பாக எதை சொல்ல முடியும்? வாசிங்க. இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீங்க? எந்த சாயலை சொல்லுவீங்க? அப்ப எந்த சாயல்ல நம்ம சொல்ல முடியும்? 46வது அத்தியாயம் 5வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. யாருக்கு என்னை சாயலும், யாருக்கு என்னை சாயலும் சமமும் ஆக்கி. அப்ப இந்த வசனம் புரியுதா? அப்ப எனக்கு நிகராக ஒருவர் இல்ல, எனக்கு சமமா யாரையும் கருத முடியாது, சொல்ல முடியாது. அப்படிங்கும் போது இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, மனிதனுடைய தேவ தத்துவத்தை புரியாம மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டாக்க, சூரியன் இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது, சூரியன் ஓடிக்கொண்டே இருக்கிறது, சுத்தி கொண்டே இருக்கிறது, அதுல வெப்பம் இருக்கிறது, இது 3 தன்மை என்று சொல்லி விளக்கம் கொடுக்கிறான். ஆனா அறிவு கேட்டவன இப்படியா பாய் விளக்கம் கொடுக்கிறது? அவருக்கு சமமாக சூரியனை ஒப்பிட்டு, சூரியன் சுத்திக்கிட்டே இருக்குது, விளக்காக வெளிச்சமாக இருக்கிறது, அது வெப்பமாக இருக்கிறது. எப்படி மனிதனுடைய தன்மையை பார்த்தீங்களா? பைபிளுக்கு எப்படி காப்பி அடிச்சு எப்படி சொல்றான் பாருங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இன்னொருத்தன் சொல்லுவான், ஐஸ் கட்டி இருக்குது. கடைசி காலத்திலே வாழ்கிற நாம் எபேசியர் 4லே சொல்லப்பட்ட பிரகாரமாக ஒரே அழைப்பு இருக்கிறது, ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரே கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக யாவே என்று சொல்லுகிற தேவன், யெகோவா என்று அந்த அறிந்த தேவன்,
இந்நாட்களிலே பார்க்கப்படும் போது ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறார்.